ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்னென்னா நார்மல் விலாக் தான். சாதம் வச்சாச்சு. இன்னும் எலுமிச்சம்பழம் புளியலை இனிமேல் தான் புளியணும். பால் இருந்தது காய வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றனால ஃபஸ்ட்டு வாசலை கூட்டி தொளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வாசப்படிக்கும் இன்றைக்கி மஞ்சள்லாம் வைக்கணும். இது ஏற்கனவே வச்சது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் மங்களகரமாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மஞ்சள்லாம் நிலவாசலுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கோலம் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சாம்பிராணி பொருத்தி வைப்போம். எப்போயுமே டெய்லி வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, எல்லா நாளுமே பொருத்தி வைப்போம். 2 பக்கமும் 2 சாம்பிராணி. இன்றைக்கும் பொருத்தி வச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால சீக்கிரம் பொருத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி வைக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு வெளியே வேலை முடிஞ்சிருச்சு. இனி வீட்டுக்குள்ள வேலையை பார்க்கலாம். சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வெந்துடும். இவ்வளோ நேரம் சிம்லேயே கிடந்தது. பசங்க சின்ன பாலாற்றி கொடுத்துட்டு வேறு பால் வாங்கிக்கிறலாம். பார்க்கலாம் என்ன சமையல்ன்றதை பார்த்துடலாமா. இது என்ன அப்படின்னா, இது ஹேர் க்ரோத்துக்கான ஒரு பவுடர். என்னோடய கலர் இது என் கையில் இந்த கலர் கூட இருக்கிறது என்னோடய கிளாஸு. அது பாப்பாவுக்கு, அவளுக்கும் இப்போது கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்குது. ஆனால் ஹேர் வாஷ் இப்போ ரெகுலராக இல்லாதனால அவளுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்குது. எனக்கு நல்லாவே இருந்தது ஹேர் ஃபால், இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இதை குடிக்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஹேர் க்ரோத் ஆகணும்னா குடிச்சு தான் ஆகணும். குடி பாப்பா. கண்ணெல்லாம் சுருங்குது. எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. அவ்வா இங்கிட்ட திரும்பி காட்டு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாரி, ரெடி ஆகலை. இப்போ தான் கூட்டி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதான். இங்கிட்டு உருளைக்கிழங்கு வெள்ளை கலரில் வச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டேன். நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்காக இருந்துச்சு, அதனால் கட் பண்ணி போட்டேன். அதையும் வேக வச்சு தாளிச்சிடலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா. நல்லா ஒயிட் ரைஸ். இனிமேல் தான் டிஃபன்லாம் பேக் பண்ணணும். பூண்டு குழம்பு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு நான் தண்ணியாக வச்சுருக்கேன். பூண்டு குழம்பு இல்லாட்டினா ரொம்ப கட்டியாக வச்சுருவேன். வெள்ளை கலரில் உருளைக்கிழங்கு புட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒயிட்டாக வச்சுருக்கேன். அது புளி குழம்புன்றனால. இங்கிட்டு நவாப்பழம் பார்க்கவே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. தேருமான்னு தெரியல. நேற்று வாங்கிட்டு வந்தார். இருக்கிறதுனால கழுவி தேத்தி எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கவும் போகிறோம். முடிஞ்சால் அதையும் ஷூட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இந்த சாரீ தான் நான் இன்றைக்கி வேர் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ப்யூர் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு இந்த பேங்கிள்ஸ் பக்கத்தில் வச்சு பார்த்தா செட் ஆகலை, தூரத்தில் வச்சு செட் ஆகுது. பார்ப்போம். வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு, விளக்கு பொருத்தி. இப்போது கோயிலுக்கு போகிறோம். கோயில் போயிட்டு பார்க்கலாம்.
காலைல கருப்பு உளுந்து களி கிண்ட போகிறேன். அதுக்காக உளுந்து வறுக்க போகிறேன். யார் சாப்பிட வந்திருக்காங்கிற ஆதாரம் அப்புறம் எவரும் சாப்பிடாம போயிட்டீங்க அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லை கேட்டேன். ஓஹோ, அதுவும் இலையில என்ன இருக்குன்னு வேற பார்த்து வச்சுக்குவோம். சொல்லிட்டேன், மிச்சம் இருந்தது நீங்கள் தான் பொறுப்பு. என்ன நிம்மதி தான் வைப்போம். மச்சான் கையை காட்டுங்க மச்சான், கேமரா பார்த்து கையை காட்டுங்க. சோறு போடுறோம்ல. சொல்கிறேன் அற்புதம்டா மானே, நீ தான்டா அங்கிட்டு ஒரு சேர போடுற தம்பி. எனக்கு ஒரு சேர் வேணும். கையை காட்டிடுமா? இந்த போடுறேன் தம்பி. அண்ணனுக்கு ஒரு சேர் தாங்க. கோவமா இருக்கேன். அவன் மூஞ்சிலிருந்து சாப்பாடு உன்னோட அப்பா எடுங்கப்பா, தூக்கி எடுங்க. அப்படிதான் வாங்க வாங்க. போடுறேன் 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 போடுறேன். மூஞ்ச வேறு எப்படி வச்சுக்காங்க. ஏடாமா நீ இப்படி உட்காந்துருக்கடா, நல்லா தெம்பா உட்காடுறா. எப்படி நீ சாப்பிடாம போயிடக்கூடாதா? பாருங்க, அங்க வாங்கண்ணே, இங்கிட்டு பாருங்கண்ணே, இங்கிட்டு பாருங்க, இங்க பாருங்கண்ணே, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்கிட்டு பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கிட்டு பாருங்க, அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க அவரை போட்டாவா. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.